இருந்தாலும் இருப்பாரு, சுகம் இல்லைனாலும் இருப்பாரு. அவர் உங்க கூட இருப்பேன் என்று சொல்லிட்டாரு. அதனால மத்தவங்க மறந்தாலும் அவர் மறக்காதவர். மத்தவங்க வெறுத்தாலும் உங்களை அந்த இயேசு சாமி வெறுக்க மாட்டாரு. உங்களை மத்தவங்க கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டாரு. மத்தவங்க நம்பி நீங்க ஏமாந்து இருக்கலாம், நம்பிக்கை துரோகத்தை பார்த்து இருக்கலாம். ஆனா இந்த தெய்வம் உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு நாள் துரோகம் செய்ய மாட்டாரு. நல்ல தெய்வம், நம்பிக்கைக்கான தெய்வம். 100% நம்பலாம். அவர் ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டாரு. அவர் ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாரு. அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்று சொல்லி உலகம் பார்க்கும். ஆனா இயேசு பார்க்க மாட்டாரு. அவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க உலகம் பார்க்கும், மனுஷன் பார்ப்பா. ஆனா அந்த இயேசு சாமி பார்க்க மாட்டாரு. நமக்காக பிறந்த தெய்வம். அழகா அந்த மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல தெளிவா சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன். அருமையான தேவ பிள்ளையே, மகனே, மகளே, ஐயாமாரு, அம்மாமாரு, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன், உங்களோடு கூட இருப்பேன். உங்க தனிமையில இருப்பேன், உங்க கஷ்டத்துல இருப்பேன். உங்களை ஒருத்தவங்க தேடி வந்தாலும் வராவிட்டாலும் நான் உன்னை தேடி வருவேன். உங்க கூட ஒருத்தவங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்க கூட இருப்பேன், உங்க கூடவே இருப்பேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு, நீதான் என் உயிர், நீதான் என் உயிர் நண்பன், எனக்கு நீங்க ரொம்ப பிடிக்கும், நீங்க எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கூட வெட்டி விலகி போயிடலாம், நம்மளை கைவிட்டலாம், தனியா தவிக்க விட்டலாம். ஆனா இந்த இயேசு சாமி எந்த நிலையில நம்ம கூடவே இருப்பார். கை தட்டலாமா? எப்போது நம்ம கூடவே இருப்பார், எல்லா நாளும் கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கூட இருப்பதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென்.